உன்னோட ஃபோனுக்கு யாரோ 2-3 தடவை கால் பண்ணிருக்காங்க. அக்கா, இந்த ஃப்ராட் ஆளுங்க நிறைய பேர் கால் பண்ணிட்டே இருக்காங்க. அதனால அந்த ஃப்ராட் கால்ஸ் எல்லாம் நான் எப்பவுமே எடுக்கிறதே கிடையாது. ஆனா இந்த தனியா இருக்கிறவங்களுக்கு ஒரு ஃப்ராடு கூட கால் பண்றது கிடையாது. ம் ஆமாக்கா, உங்களுக்கு இங்க ரொம்ப தனியா போர் அடிக்கும்ல? ஆ, இங்க ஒரு பார்க் இருக்கு. ரொம்ப போர் அடிச்சா அங்க போய் சுத்திட்டு இருப்பேன். நீயும் அங்க வா, உனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். சரி, எப்படியும் என்னோட ஜிம்மை ரொம்ப நாளைக்கு மிஸ் பண்ண வேண்டியிருக்கு. ஒருவேளை நமக்கு பார்க்ல யாராவது மசாஜ் பண்றதுக்கு கிடைக்கலாம்ல? நீங்களா? என்ன பார்த்தோன்னே ஏன் இப்படி பயப்படுற? உங்களை பார்த்தா நான் என்ன, என் உடம்புல இருக்க ஒவ்வொரு பார்ட்ஸுமே பயப்படுது. அப்படின்னா உன் பார்ட்ஸுக்கிட்டே கேளேன், அதுக்கு நான் வரது பிடிச்சிருக்கா இல்லையான்னு. அத நீங்களே கேட்டுக்கோங்க. நீ வீட்ல தனியா இருக்கியா என்ன? ஆமாப்பா, ஒருவேளை வீட்ல யாராவது இருந்தா நான் உங்களை இப்படி பண்ண விடுவேனா என்ன? உன்னோட தங்கச்சி வரப்போறதா நீ சொல்லிக்கிட்டு இருந்தில்ல, அவ வந்துட்டாளா என்ன? ம், வந்துட்டா. பார்க்க சுத்தி பாக்குறேன்னு போயிருக்கா. அப்படியா? நீ அவளை எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணவே இல்லையே. என் கூட வாங்க, இங்கதான் பக்கத்துல இருக்கா. ஆ, வாங்க, நான் உங்களுக்கு காட்டுறேன். ஆ, அதோ அங்க பர்பிள் Dress போட்டிருக்கால, ஆ, அவதான் என்னோட தங்கச்சி. அடேங்கப்பா, உன் தங்கச்சியும் அப்படியே உன்ன மாதிரியே இருக்காளே. அவ என்னோட தங்கச்சி, அப்ப என்ன மாதிரி தானே இருப்பா? கடவுள் ரொம்ப சந்தோஷமா படைச்சிருக்காருன்னு நினைக்கிறேன், உன்னையும் அப்புறம் உன் தங்கச்சியும். நான் அவளை ரொம்ப கஷ்டப்பட்டு எக்ஸசைஸ் செய்ய அனுப்பியிருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல அவ வந்துருவா. வாங்களே, என்ன உங்க விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி கஷ்டப்படுத்துங்க. சீக்கிரம் வாங்க. சீக்கிரம் வாங்க, வாங்க ஆரம்பிக்கலாம். போலாமா மேம்? இல்ல, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. மாமா வந்துட்டு இருக்காரு. ஆபீஸ்ல டிராப் பண்ணிடலாம். ஓகே. மாமா, ம் அப்புறமா நான் ஷாப்பிங் கூட பண்ணணும். சரி, ஒரு பிரச்சனையும் இல்லை. ஜத்தின் கூட்டு போவான். எப்ப எல்லாரும் அவங்க உங்களோட வேலைக்கு கிளம்பி போறாங்களோ, அப்போ எனக்கு என்னோட வேலை ஞாபகம் வருது. அதனால நான் சொசைட்டி தலைவருக்கு கால் பண்ணி இங்க வர சொல்லிடுவேன். ஆமா, உன் தங்கச்சி எங்க? அவ இன்டர்வியூக்காக போயிருக்கா. அப்பதானே நமக்கும் மீட் பண்றதுக்கு சான்ஸ் கிடைக்கும். அன்னைக்கு கூட இன்ட்ரடியூஸ் பண்ணல, ஒரு தடவை இன்ட்ரடியூஸ் பண்ணி வையேன். இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன். அவ எப்படினாலும் இங்கதானே கொஞ்ச நாள் இருக்க போறா. அவ இங்கதான் இருக்கா, ஆனா நான் நாளைக்கே வெளியூர் போக வேண்டியது இருக்கும்னு நினைக்கிறேன். எங்க? அங்க எலெக்ஷன் டியூட்டி வரப்போகுதுல, அப்புறம் 15-20 நாள் நான் அங்கதான் இருப்பேன். அப்போ என்னோட நிலைமை என்ன ஆகும்? ஆனா இன்னும் கன்ஃபார்ம் ஆகல, ஆனா சான்சஸ் இருக்கு. அந்த சான்ஸ் எல்லாம் அப்புறம் பாத்துக்கோங்க. இந்த சான்ஸ் இப்ப மிஸ் பண்ணாதீங்க. சான்ஸ் எல்லாம் நான் எப்போதுமே வேஸ்ட் பண்ண மாட்டேன். முதல்ல நான் டேப்லெட் போட்டுக்கிறேன், நீ போய் டீ போட்டு எடுத்துட்டு வா. ஓகே, நான் எடுத்துட்டு வரேன்.
நீங்க முன்னாடி உட்காந்துட்டீங்களா? எனக்கு சந்தோஷமா இருக்கு. எப்படி இருக்குன்னா என்னோட சொந்தக்காரங்க மாதிரி இருக்கு. யாராச்சும் உண்மையா பழகுனாங்கன்னா அவங்க சொந்தக்காரங்க மாதிரி ஃபீல் ஆவாங்க. என்ன சொந்தம்னு சொன்னதுக்காக நன்றி. நம்ம 2 பேரும் மீட் பண்ணதுல இருந்து நம்ம 2 பேரும் எப்ப சொந்தமானோன்னு எனக்கு தெரியவே இல்லை. எப்படிங்க இருக்கு? ம் கொஞ்சம் சக்கரை கம்மியா இருக்கு. டீல இருக்க சர்க்கரை விடுங்க. அதான் என்கிட்ட அதிகமா இருக்கே. நான் என்னோட ட்ரெஸ்ஸ பத்தி பேசிட்டு இருக்கேன். ரொம்ப ஹாட்டா இருக்கு. இன்னைக்கும் எனக்கு அங்க அடிக்கடி வலிக்க ஆரம்பிக்குது. அது வலின்னு இல்ல, சந்தோஷம்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த சந்தோஷத்தை எப்படி சரி செய்யறது? எல்லாமே என் காதலால. ம், ம். அக்கா. ம், ம். நீ எப்ப வந்த? இப்பதான் வந்தேன். இவரு சொசைட்டி தலைவர். என்னோட பாத்ரூம்ல டேப்ல தண்ணி வரலல, அததான் இவருக்கு காமிச்சிட்டு இருந்தேன். ஆ, ஆ. ஆ, நானும் அதை கவனிச்சேன். நீங்க அவர்கிட்ட சத்தமா சொல்லிட்டு இருந்தீங்கல்ல. ஆ, தலைவரே, ஆ. இவதான் என்னோட தங்கச்சி ஓ, சுமன். அந்த சொசைட்டி தலைவர் என் தங்கச்சிய பார்த்த விதத்தை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அவருக்கு என் மேல இருக்க இன்ட்ரெஸ்ட் குறைய கூடாதுன்னு நினைச்சேன். நீங்க 2 பேரும் போய் உட்காருங்க, நான் உங்களுக்காக டீ போட்டு எடுத்துட்டு வரேன். இல்ல இப்ப டீ வேணாமே. இல்ல, இதுக்கான காரணத்தை நீங்க அப்புறமா சொல்லுங்க. ஆ. இல்லக்கா, நீங்க உட்காருங்க, நான் போய் டீ எடுத்துட்டு வரேன்.